வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் மாங்காய் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின். பச்சை மாங்காய் தினமும் சாப்பிட்டா உடல்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் புளிப்பு டேஸ்ட் மட்டும் இல்ல. இது ஒரு நேச்சுரல் மெடிசின். பாடி ஹீட்ட குறைக்கும். இம்யூனிட்டியை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ கூட வரும். ஆனா அதிகமா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாடிக்கு ப்ராப்ளம் ஆக்கிரும். இந்த வீடியோல பச்சை மாங்காயோட 10 முக்கிய நன்மைகள் என்ன, எப்போ சாப்பிடணும், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சை மாங்காய் பார்க்க சின்னதா தான் இருக்கும். ஆனா இதுல நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. அதனால தான் இது ஒரு கம்ப்ளீட் சம்மர் ஹெல்த் பேக்கேஜ் மாதிரி இருக்கு. சம்மர்ல பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ஹீட் ஸ்ட்ரோக். அதோட சிம்டம்ஸ் வந்து தலை சுற்றல், டீஹைட்ரேஷன், ரொம்ப சோர்வா இருக்கிறது. இது எல்லாம் தான். பச்சை மாங்காய் ஜூஸ், அதாவது மாங்காயில பானகம் செஞ்சு குடிக்கலாம். இது உடம்ப உடனே கூல் பண்ணும். பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும். சன் ஸ்ட்ரோக் வராம பிரிவென்ட் பண்ணும். இது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணி வந்த நேச்சுரல் ரெமெடி தான். நம்ம பாடிக்குன்னு ஒரு ஷீல்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க இம்யூனிட்டி. ரா மேங்கோல விட்டமின் சி அதிகமா இருக்கு. இது ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃபெக்ஷன் எதிர்க்கிற பவரை நமக்கு கொடுக்கும். கோல்டு, காஃப், வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா குறையும். சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஹெவியா ஃபீல் ஆகுதா? இன்டைஜஷன், கேஸ், ப்ளோட்டிங் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா? பச்சை மாங்காய் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிடை பேலன்ஸ் பண்ணும். இதனால ஃபுட் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். கான்ஸ்டிபேஷன் கூட குறையும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? பச்சை மாங்காய் ஒரு ஹைடன் ட்ரிக் தான். இதுல கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு. இதனால நீங்க நிறைய சாப்பிடாமலே ஃபுல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் குறையும். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆக கூட ஹெல்ப் பண்ணும். ஃபேஸுக்கு ரேட் அதிகமா இருக்கிற கிரீம் வந்து யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ வேணும்னா சொல்யூஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ரா மேங்கோல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது ஸ்கின் டேமேஜை ரிப்பேர் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகும். கொலாஜன் இம்ப்ரூவ் ஆகும். இதனால நேச்சுரலா க்ளோ வரும். ஸ்கின் யங் லுக்கா இருக்கும். நிறைய பேருக்கு சோர்வு, பலவீனம்லாம் இருக்கும். இதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கிறது தான். பச்சை மாங்காய் அயன் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால பிளட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அனிமியா பிரிவென்ட் பண்றதுக்கு உதவும். பச்சை மாங்காய் சாப்பிட்டா பிளட் சுகர் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். அதனால டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா டயபெட்டிஸ் வந்து கியூர் ஆகும்னு இல்ல. அதிகமா சாப்பிட்டா சுகர் கண்டிப்பா ஏறும். சம்மர்ல டயர்டா ஃபீல் ஆகுதா? அதுக்கு டீஹைட்ரேஷன் தான் மெயின் ரீசன். ரா மேங்கோ ட்ரிங்க் குடிச்சா எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் பண்ணும். இன்ஸ்டன்டா ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம். பச்சை மாங்காயை அதிகமா சாப்பிட்டா அசிடிட்டி, தொண்டை எரிச்சல், பல் கூச்சம், ஸ்டொமக் அப்செட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சால்ட்டை சேர்த்து சாப்பிடணும், இல்லைன்னா ப்ராப்ளம் தான். பச்சை மாங்காயை எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம். சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்து சாப்பிடலாம். மேங்கோ ஜூஸ், அதாவது பானகம் மாதிரி நீங்க செஞ்சு குடிக்கலாம். இல்லைன்னா சாலட்ல கூட மிக்ஸ் பண்ணலாம். பச்சை மாங்காயை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்ன சாப்பிடலாம். இல்லைன்னா லஞ்ச் டைம்ல சாப்பிடலாம். எம்டி ஸ்டொமக்லையும் நைட் டைம்லையும் சாப்பிடுறத அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். அல்சர் பேஷண்ட்ஸ், சிவியரா அசிடிட்டி உள்ளவங்க, சென்சிட்டிவ் டீத் உள்ளவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு கம்மியான அளவுல கொடுக்கலாம். கர்ப்ப காலத்துல டாக்டர் அட்வைஸோட அளவா சாப்பிடலாம். பச்சை மாங்காயை நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.